பொண்டாட்டி பானிபூரி பிடிக்கும், பானிபூரி கடை வச்சுட்டீங்களா? 5 kg சிக்கன் வந்து நான் சாப்பிடுவேன் அட் டைம்ல. 5 kg. நார்மலாவே இட்லி வந்து 30 இட்லி தான் சாப்பிடுவோம். ஏங்க டெய்லி 30 இட்லி சாப்பிடுவீங்களா? நம்ம வீட்ல கறி எடுத்தோம் சண்டே அப்படின்னாலே 3 கிலோ 4 கிலோ அப்படிதாங்க சார் எடுப்போம். இந்த நெத்திலி மீன் இருக்கும் இல்லையா, வேணாம்னு சொல்ல முடியாது. ஆமா மச்சான் எல்லாரும் கவனிப்பாங்கல்ல. கடவுளே எத்தனை ஆண்டுகள். நான் 4 கோழி கிரில் கோழி முழுசா சாப்பிட்டுருக்கேன் சார். ஆஃப் ஆயில் 41 ஆஃப் ஆயில் வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன். பிரியாணி 3 கிலோ வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன். நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க, வீட்டுக்கு போ. யாரு நான் ஓவரா? உண்மையிலே ஓவரா. ஃபுல் மீல்ஸ் யூசுவலா நான் இவ்வளவு தான் ரைஸ் சாப்பிடுவேன். ஒரு 100 கிராம்ஸ் 150 கிராம்ஸ் இப்படி சோத்தை எடுத்து எடை போட்டு சாப்பிடுவீங்களா? எடை போட்டு சாப்பிடுவேன். நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. சீரியஸாவே கேக்குறேன். வீட்ல ஒரு தராசுன்னு வச்சிருப்பீங்க. வச்சிருக்கோம். அதாவது வெயிட் போட்டு சாப்பிடுவீங்க. இந்த சம்பிரதாயத்தை 18 பட்டியல நான் கேள்விப்பட்டதே இல்லையே. சோ 2 மாசத்துக்கு முன்னாடி 3/4 மணி நேரம் ஃபுல்லா சாப்பிட்டேன். பொடி நெய்யே ஒரு 3 தடவை சாப்பிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? ஏப்பா டாக்டர்ஸ் ஃபங்க்ஷன் யூசுவலா வீட்ல வந்து ரெஸ்ட்ரிக்டா தான் சாப்பிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் கான்ஷியஸ். அங்க போனேன்னு சரின்னு விட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி, சிக்கன் தான். ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா. கிட்டத்தட்ட ஒரு 2 பிளேட் ஃபுல்லா அடிச்சோம். நைட்டு கூட சாப்பிடல அன்னைக்கு. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? பெரிய வாழையில சாப்பாடு தான் பந்தி. ஒரு கடை வெட்டி தான் இருந்தது. 2 பிளேட் பிரியாணி. மச்சான்றது மாமான்றதுனால அவன் பாடியும் அள்ளி வச்சுட்டே இருந்தான். விருந்தாளிங்க கடவுள் மாதிரி. கடவுளுக்கு நம்ம என்ன படைக்கிறோமோ விருந்தாளிங்களுக்கும் அதுதான் கொடுக்கணும். எங்க அம்மா வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் மீட் பண்றேன். என்னப்பா சொல்ற? மஷ்ரூம் கிரேவி மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க. எங்க அம்மா கூட பேசிக்கிட்டே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 சப்பாத்தி கிட்ட சாப்பிட்டுட்டேன். என்ன நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. 1 இயர் பேக்ல பிரியாணி நிறைய சாப்பிட்டேன். ஒரு 1 பேக்கெட் ஃபுல்லா சாப்பிட்டேன். ஃபேமிலியோட ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு பஃபேக்கு போயிருந்தோம். எவ்வளவு பில்லுன்னு கேட்டேன். பர் ஹெட் 1815 சொன்னான். சாப்பிட பெரிய சன்னு டாக்டர் ஒய்ஃப்ல என்னங்க என்னப்பா பா பா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தூக்கிற பாரு. இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல, இது நியாயம் இல்ல. ஆனா ஒரு நல்ல தகப்பனுடைய மைண்ட் செட். 1850 ரூபா. ஆமா 1850 ரூபாய்க்கு சாப்பிட்டேன் எப்படியாது. ஆமா நீங்க ஒரு விஞ்ஞான திருடே ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. இப்போ உங்க ரெக்கார்டு ஒண்ணு இருக்கும்ல, அத சொல்லுங்க. என்ன மறைச்சு கேக்குறனால சொல்றேன். 5 kg சிக்கன் வந்து நான் சாப்பிட்டுருக்கேன் அட் டைம்ல. 5 kg எவ்வளவு நேரத்துல? ½ hour. என்ன அது 5 கிலோ சிக்கனா? 17 பரோட்டா சாப்பிட்டேன். 6th 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப 25 தோசை சாப்பிட்டுருக்கேன் சார். 25 தோசை சாப்பிட்டேன். அரே அப்பா. கண்ணு வைக்காத, உடம்பு இழைச்சிடும். ஆமா, கண்ணை புடுங்கி உன் மேல வைக்கிறாங்க. அம்மா வீட்ல சமைச்சாங்கன்னா நார்மலாவே இட்லி வந்து 30 இட்லி தான் சாப்பிடுவோம். ஏங்க டெய்லி 30 இட்லி சாப்பிடுவீங்களா? வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. பேக் கூட உள்ள எதுவும் இட்லி இல்ல. இதெல்லாம் ஓவர் நக்கலு. ஏப்பா நீங்க ஏற்கனவே கலந்துக்கிட்டீங்க பரவாயில்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். என்ன அது வாரியாத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் வந்து வாயை கொடுக்காம போய் சேரணும். அவங்க நார்த் இந்தியன், நீங்க சென்னை பையனா? நான் பக்கா சென்னை பையன். இவங்க வந்து என் ஒய்ஃப் நார்த் இந்தியன். நான் ஒரு ஐடில ஒர்க் பண்ணியிருந்தேன். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. காம்பினேஷன் வித்தியாசமா இருக்கு. பொண்டாட்டி பானிபூரி பிடிக்கும், பானிபூரி கடை வச்சுட்டீங்களா? என்னமா 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு புடிச்சணும். இதுக்கெல்லாம் கை தட்டாதீங்கடா. இவரை பார்த்துட்டு 4 பேர் பானிபூரி கடை போட வருவான். அப்புறமா ப்ளூ கலர் சட்டை போட்டு ஒருத்தன் சொன்னா அவனை நம்புனேன்னு உங்கள்ட்ட சண்டைக்கு வருவாங்க தெரியுமில. நான் சொன்னேன்ல இவங்கிட்ட போட்டிக்கு போகாத. அங்கே பாடுறா 10வது அதை பானியை வேற குடிக்கிறான்டா. நாங்க 3 நிமிஷத்துல முடிச்சுக்கிறப்பா. நீங்க போற போக்கில பார்த்தா 300 வேணும் இருக்கு. அண்ணன் ரொம்ப அநியாயம் பண்றாரா? இல்ல ரொம்ப ஓவர் சொல்லிட்டு. நீ வாய் பேசவே நினைச்சனே. என்ன 4 இல்ல அவன் முடிச்சுட்டாப்பா. டே அண்ணன் போஸ்டா ஊர்ல ஜெயிக்கிற மயில வேணா அறிவிச்சிடறான் தம்பி. அது என்ன போஸ்டர்? உங்களோட போட்டி போட பயந்துக்கிட்டு ஒருத்தனுமே வரலானே. அப்ப நீங்க தானே அண்ணன் போஸ்டர். அப்ப பூரா உங்களுக்கு தான். ஓஹோ 2 பிளேட் முடிச்சுட்டாப்ல. அவனுக்கு என்ன நம்பிக்கை பாருங்க. இப்பயே அதையும் ஊத்தி வச்சிருவோன்னு தம்பி ஊத்தி வைக்கிறாப்ல. இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. இதுல இந்த ஃபயர் பானிபூரி அப்படிலாம் சொல்றீங்க. அது என்ன அது இருக்கா? இவருக்கு கொடுங்க. ஆமா கொளுத்தி விட்டுருங்க எனக்கு. அம்மா அண்ணன் சிக்கிட்ட. வேற என்ன போட்டி? ஏங்க வேற என்ன போட்டு? நீ சும்மா வாயிலே வடை சுடுற. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நிறுவனம்னா ஆத்தா தீபத்தை ஆத்தொர்ந்து பருத்தி வெச்சு விட்டீங்க நமக்கு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. ஆந்திரா மெஸ்ல வந்து 7 பிளேட் வந்து ரைஸ் சாப்பிட்டேன். அப்ப 7 பிளேட்னா எவ்வளவு இருக்கும்? அளவு தெரியல சார். அவங்க வைக்க சாப்பிட்டேன். வைக்க சாப்பிடு. என்ன இம்புட்டு வச்சு விட்டீங்க? அட சாப்பிடுங்க.
சரி வச்சிட்டீங்க சாப்பிட்டு அடே அப்பா ஒரு ஃபிலிம் ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டதே சாதனையா சொல்லிட்டு இருக்கீங்களேம்மா 7 மீல்ஸ் நேக்கா நம்ம பேரை வச்சிடலாம் பார்த்தா உஷார் ஆயிட்டாங்களே. 11th படிக்கும் போது 38 இட்லி 38 இட்லி ஆமா வெறும் தேங்காய் சட்னி மட்டும் தான் இருந்தது. நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நான் நார்மலா தான் இருப்பேன். பட் ஏதாவது ஒரு போட்டினாலும் சரி பானிபூரி இந்த மாதிரி சாப்பிட்ற காம்படிஷன்ல எதா இருந்தாலும் கலந்துக்கிறது தான். ஒரு இளவட்ட தூக்குறதா இருந்தாலும் சரி. பாடிடா ஜிம் பாடி ஆம்ஸ் பாத்தியா. பொதுவாகவே நம்ம வீட்டில் கறி எடுத்தோம் சண்டே அப்படின்னாலே 3 கிலோ 4 கிலோ அப்படிதாங்க சார் எடுப்போம். நம்ம 4 கிலோ எடுப்பீங்களா? ஆமாங்க சார். சாக்கோக்கோர 1.5 கிலோ மீன் அப்படின்னா அது ஃபுல்லா கிரில் பண்ணிடுவோம். அந்த 1.5 கிலோ மீன் வந்து அது சைடிஷ் மாதிரி தான். அதுக்கு மெயின் டிஷ்ஷா ரைஸ் பள்ளிப்பாளையம் சிக்கன். அது மட்டும் இல்ல ஆத்தா எனக்காண்டி கட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கு. அதுக்கு தனியா பழையது வருது. முட்டை இருந்தா எடுத்து வாங்கப்பா. எவ்வளவு சாப்பிடுறாங்க ஏப்பா நீங்க பாட்டு போட்டி வச்சுட்டு பொக்கு பொக்குன்னு சாப்பிட்டு விடாதீங்க. பொறுமையா சாப்பிடுங்க ரைட்டா? இருந்தாலும் கடலைமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லைன்னா உங்க முன்னால உத்தியோகம் பார்க்க முடியுமா? அவிச்ச முட்டை போட்டியில கலந்து கொள்ள யார் தயார்? எவ்வளவு சாப்பிட போறீங்க? 10 சாப்பிடுவோம். 10. அவர் சாப்பிடுறாரு சார் அதை காட்டில எக்ஸ்ட்ரா தான் சாப்பிடு. ஏன்டா ஏன் பசிய கிளப்புறீங்க? ஒருத்தர் ஓட்ட பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா. எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கு. இதுல ஆரன் வரையாடா. எப்படி பொண்ணு முழுசா முடுறீங்க? இருங்க இல்ல அது அங்கதானே இருக்கு. அது ஒண்ணு கையில வச்சிருந்தாதான் மூடு வருமா? இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான், பண்ணிட்டான் நிறுத்த மாட்டான். நீ சாப்பிட்டீங்களா தம்பி? இந்த பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணே பரிமாறினா பொறுமையா சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி சாப்பிட்டீங்க. இப்படியே போய்க்குதா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? எனக்கு பயமா இருக்கு. 5 நிமிஷத்துல 3 முட்டை சாப்பிட்டுருக்கீங்க. ஆளுங்க 3 தான். இன்னொன்னு தின்னது நானு. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமடா எருமை. இருக்குது 10 மணி தெரியல. இப்ப போதியா 15 சாப்பிட்டாச்சுப்பா. ஐயோ போதியா ருக்கோ ஜரா 15 சாப்பிடுற சொன்னதுனால பிரேக் பண்றீங்க. மானஸ் ஐயா ட்ரை பண்றீங்களா? அவர் சாப்பிட்றத பார்த்தா ட்ரை பண்றதாரு யோசிக்கதான் இருக்கு. உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. வடை போட்டி என்னப்பா எல்லாம் சாப்பாட்டு பிரியர்கள்னு சொன்னீங்க. சாப்பிடுவேன் நீங்க வடை போட்டிக்கலாம் வர மாட்டீங்களா? ஓகே பூரா பைப்லையும் சிக்கனுக்கு வெயிட் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அண்ணே பக்கத்துல பாருங்க தம்பி பிக்கிற பீஸ் சைஸை பாத்தீங்களா இல்லையா? ஒரு பிக்கிற பீஸ் சைஸே ஒரு நார்மல் தோசை சைஸ்ல இருக்கு. நான் கேட்டேனா? இல்ல ஒத்துக்கிறேன் தம்பி. நீங்க 30 இட்லி சாப்பிட்றவர் தான். கரெக்டா ஊற வச்சு அடிக்கிறாப்ல. பாஸ் ரொம்ப கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியில சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கு. நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆஃப் பாயில் சேலஞ்ச். அவரு ஆள் அசால்ட்டா சாப்பிட்டு விட்டு பேசாம இருக்காப்புல. நீங்க மூக்கு நாக்கெல்லாம் தள்ளி போச்சு தம்பி. ஒரு நிமிஷம் வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க. இன்னும் நீங்க சாப்பிட்டு முடிக்கல. டயத்தை போடுங்கப்பா. தம்பி இன்னும் முடிக்கல. என்ன சார் கலாணிப்பட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? ஒண்ணு நம்பி வாழுங்க இல்ல நம்ப வச்சு வாழுங்க. 2 கட்டான வாழ்ந்தா என்னன்னு அர்த்தம்? ஆஃப் பாயில் சேலஞ்ச் நிறைய பண்ணுவீங்களா? 41 வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன் சார். என்ன தம்பி 41 சாப்பிட்டேங்கிறீங்க? இங்க அவர் அடிச்சு விட்டாப்ல உங்களை. இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 1 மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். கிரில் சிக்கன் காம்படிஷன். இவர் 5 கிலோ சாப்பிட்டவர். இவருக்கு போட்டி யார் வரா? இல்ல சும்மா சாமா நீங்க 3 கிலோ போச்சுல. ஓகே வாங்க. சபாஷ், சரியான போட்டி. இப்படி சாப்பிடுவதை நீங்கள் ஏன் விமர்சிக்கிறீர்கள்? இது ஏன் வேண்டாம் என்கிறீர்கள்? தாங்க மாட்டீங்க. இது என்னன்னு தெரியும் தாங்க மாட்டீங்க. பிராக்டிஸ் இல்லாம இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும்? அவசரமா சாப்பிட்டனால சோக் காட்டுக்கு சான்சஸ் இருக்கு. சாவறதுக்கான அளவு கூட சான்சஸ் இருக்கு. நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க.